வணக்கம் ஆபரகம். ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தோம்னால் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலவகுண்டா அணை அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து அதிக தண்ணீரானது வந்து இருப்பதன் காரணமாக கலவகுண்டா அணையிலிருந்து தண்ணீரானது ஆந்திர மாநில அரசு திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இந்த தண்ணீரின் அளவு பார்த்தோம்னால் இன்று காலை 8 மணிக்கு மேல் திறந்து விடப்பட்ட தண்ணீர் அளவு 12,000 கன அடி தண்ணீரானது அந்த கலவகுண்டா அணையிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இந்த தண்ணீர் தற்போது பொன்னை ஆற்றிற்கு வந்திருக்கின்றன. பொன்னை அதாவது இந்த காட்பாடி அடுத்த பொன்னை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொன்னை அணைக்கட்டிலிருந்து தண்ணீரானது அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயின் வழியாக திறந்து விடப்படுகின்றன. குறிப்பாக பொன்னை அணைக்கட்டிலிருந்து 300 கன அடி தண்ணீரானது திறந்து விடப்படுகின்றன. ஏற்கனவே கிழக்கு கால்வாயின் வழியாக திறந்து விடப்பட்ட தண்ணீரானது அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு திறந்து விடப்பட்டிருப்பதாகவும், கிழக்கு கால்வாயின் வழியாக திறந்து விடப்பட்ட தண்ணீர் 18 ஏரிகளுக்கு திறந்து விடப்பட்டதாகவும், அந்த 18 ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருப்பதாகவும் நீர்வளத்துறை சார்பில் தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அந்த பொன்னை பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னை அணைக்கட்டை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அந்த அணையின் தரம், அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் எவ்வளவு வருகிறது, பொதுமக்களின் பாதுகாப்பு, இது குறித்து இந்த ஆய்வில் கலந்து ஆலோசிக்கப்பட்டன. மேலும் அதன் பிறகு நமக்கு அளித்த தகவலின் பேரில் பார்த்தோம்னால் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தது என்னவென்றால், பொன்னை அணைக்கட்டில் தற்போது தண்ணீர் அளவானது அதிகரித்து வருகின்றன. இந்த தண்ணீர் நம் பொன்னை அணைக்கட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொன்னை அணைக்கட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னால் 60,000 கன அடி கொள்ளளவை கொண்டது. ஆகவே இந்த அணைக்கட்டிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அனைத்து பணியும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இருந்த போதிலும் பொதுமக்கள் இந்த பொன்னை வழியாக செல்லக்கூடிய அந்த தண்ணீரை பார்ப்பதற்கு யாரும் அருகில் வர வேண்டாம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் அந்த அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒவ்வொரு கிராமங்களில், அதாவது குறிப்பாக இந்த பொன்னை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் பார்த்தோம்னால் 7 கிராமங்கள். இந்த 7 கிராமங்களில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு, அதாவது கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்கனவே தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெள்ளம் போகும்போது ஏதாவது அசம்பாவிதங்களோ விபரீதங்களோ ஏற்பட்டால் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இந்த பொதுமக்களை அழைத்து சென்று பாதுகாப்பாக அமர்த்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாவட்ட நிர்வாகம் இந்த வெள்ளத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு முழுக்க தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அபகம்.